ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்போட ஆர்கனைசேஷனும் அது மட்டும் இல்லை, அந்த ப்ராடக்ட் என்னெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரிவ்யூ எல்லாமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும் அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கமெண்டில் எனக்கு இதோட லிங்க் கேட்டிங்கன்னா என்னால் சென்ட் பண்ண முடியலை. சென்ட் பண்ணாலும் டெக்ஸ்ட்டாக மட்டும்தான் கன்வெர்ட் ஆகுது. இதே லிங்காக கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ எல்லாத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு பா ஷேப்பில் இருக்க ஒரு கவுண்டர் டாப்பு தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் ஓவன் வைக்க தான் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. நான் ஓவன் வச்சப்போ எனக்கு இடம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் சைடில் வாலில் மாட்டியிருக்கேன். அது உங்களுக்கு டீட்டெயிலான கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹூக்கு மாட்டிட்டு அதில் மெஷரிங் கப் எல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஹீட்டிங் பேட் இது எல்லாமே நான் மீஷோவில் தான் வாங்கியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஓவன் வச்சுருந்தேன், இடத்த அடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சைடில் மாற்றிருக்கேன். இந்த ஷெல்ஃப் இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இதுக்கு கீழே ஆல்ரெடி ஒரு சின்ன ஒரு கிளாம்ப் மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. அதனால் நான் தனியாக ஒரு எல் கிளாம்பு வாங்கி நான் ட்ரில் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வைக்கும்போது ஒதுங்கி இருக்குது. கொஞ்சம் நம்ம கவுண்டர் டாப்பில் ஃபுல்லாக அடைக்காத மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வச்சுருக்க டீ காஃபி சுகர் கண்டெய்னரும் மீஷோவில் தான் வாங்கியிருது. குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. வாங்கி ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேலே ஆகுது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ரேக்கு தான் வச்சுருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா எப்பவும் இல்லாமல் கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் யூஸ் பண்ணியிருந்தேன். இது கொஞ்சம் வுட் அண்டு இந்த தீமில் இருக்கிறதுனால நான் வாங்கியிருந்தேன். என்னோடய கிச்சனுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 450 அந்த மாதிரி ரேட்டு வருது. இதில் இருக்க ஆயில் கண்டெய்னர் எல்லாமே மீஷோ தான். இந்த சிலிக்கான் ஸ்பூன் செட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். பேலன்ஸ் எல்லாம் வாஷ் பண்ண போட்டிருக்கேன், அதில் தான் இல்லை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 12 பீஸ் போல் வருது. எல்லாமே வாஷ் பண்ண போட்டிருக்கேன், பேலன்ஸ் தான் இதில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்க கப்பு பார்த்தீங்கன்னா கீ வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். கொஞ்சம் லுக் வைஸ் நல்லா இருக்குன்னு நான் ஒயிட் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனால் பிளாக் ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகே இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அதுக்கு மேலே இருக்க இந்த டிஷ்யூ ஹோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். இதோட லிங்கும் கொடுத்துருக்கேன். இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு இந்த இடம் எம்டியாக இருக்கிறதுனால அந்த இடத்துல தான் நான் ட்ரில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கப்பு ஹோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவுண்டர் டாப்பில் வச்சோன்னா இடத்த அடைக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் போது கவுண்டர் டாப்பும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம கிச்சன் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட கேஸ் ஸ்டவ் தான் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கேஃப் பிராண்டு. இதோட சிம்னி பார்த்தீங்கன்னா இலக்காயில் வாங்கியிருக்கோம். இதோட எல்லா டீட்டெயிலுமே ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 3 கபோர்டு மாதிரி இருக்குது. அதுக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு. எல்லா திங்ஸும் எனக்கு சும்மா அடிக்கடி யூஸ் பண்ணுறது கபோர்டில் ஓப்பன் பண்ணி எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த ஷெல்ஃபை நான் தனியாக ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் இது ஒயிட் கலரில் இருக்கனால என்னோடய கிச்சன் தீமுக்கும் மேட்சாகவே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த அத்தத்தில் இருக்க பார்த்தீங்களா கப்பு, இதுதான் ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தேன். சிங்கிள் இது ஹூக்காக வரும். இதுக்கு முன்னாடி காமிச்சது டபுள் ஹூக்கு. அதுக்கப்புறம் இந்த இதில் வச்சுருக்க கண்டெய்னர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். ஒரு 18 பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 250 350 அந்த மாதிரி ரேட்டில் தான் வருது. இதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், எப்போவுமே புதுசு மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்க கொஞ்சம் இவ்வளோ ஸ்பேஸில் தான் நான் கட் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறது. அதனால் இந்த இடம் எப்போவுமே எம்டியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி இந்த பேஸ்கெட்டில் தான் வைக்கிறது. இந்த பேஸ்கெட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ இருக்குது. இந்த விண்டோவில் நான் இந்த ஒரு கிராஸ் மேட் வச்சுருக்கேன். இது மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஒயிட் கலராக ஃப்ளவர் பாட் வச்சுருக்கேன். என்னென்னா மல்டி கலர் வச்சோன்னா ரொம்ப கிளம்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் எல்லாமே ஒயிட் கலரில் தான் வச்சுருக்கேன். கிச்சன் ஃபுல்லாகவே ஒயிட் அண்ட் வுட்டன் தீமில் தான் மேக்ஸிமம் இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இந்த ஒயிட் கலர் ஃப்ளவர் பாட்டு பார்த்திங்கன்னா அமேசானில் வாங்கியிருந்தேன். ஒரு 8 பீஸ் 499 வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஷெல்ஃப் அதே மாதிரி வாங்கியிருந்தேன். இந்த ஷெல்ஃபும் பார்த்தீங்க அப்படின்னா மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, பரவாயில்ல. அதுக்கப்புறமா இந்த சிங்கை பற்றி என்கிட்ட கேட்டிருந்தீங்க ஒரு வீடியோவில். இந்த சிங்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த வீட்டுக்கு வரும்போதே இருந்துச்சு. என்ன பிராண்டுன்னு எனக்கு சரியாக தெரியலை. அதில் இருக்க பைப்பு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த பைப்பை மாற்றிட்டு எனக்கு இந்த ஃப்ளெக்சிபிளாக பைப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மீஷோவில் பார்த்தப்போ எனக்கு கிடச்சிது. ஒன்லி 450 ருபீஸ் தான். அதுக்கு ரொம்பவே ஒர்த்தாக இருக்குது. அதுக்கப்புறம் அதில் வச்சுருக்க அந்த அரிப்பு பார்த்தீங்கன்னா அதுவுமே
நானும் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருக்குது. என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்பை நான் இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் மேட்டு போட்டிருக்கேன். இதுவும் மீஷோவில் தான் வாங்கியிருக்கேன். எல்லா லிங்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்போட ஆர்கனைசேஷன் எப்படி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி வீடியோஸ் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும்